இப்ப அந்த பாலியல் வன்கொடுமை கூட திமுக தொண்டர்கள் தான் நிறைய பேர் பண்றாங்க. அதாவது இந்த கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தையா இருக்கட்டும், இப்ப பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சார் இந்த போதை பழக்கத்தால. ஆனா பொதுமக்கள் பொதுவெளியில எப்படி சொல்றாங்கன்னா இந்த ஆட்சி நல்லா பாதுகாப்பா இருக்கு, நல்ல ஆட்சி. அதாவது விமானத்திலேயே பணிப்பெண்களிடம் போதையை வச்சு பாலியல் சீண்டல் பண்ணி தமிழ்நாட்டுடைய பெருமையை சீர்குலைக்க வகையில் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு திமுக தொண்டர் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு, திமுக கவுன்சில் போதைப் பொருள் நடந்துகிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய மானத்தை கப்பல் ஏற்றி இருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள். அவர்கள் மீது திமுக தலைமை எடுத்த நடவடிக்கை என்ன? ஆனா பொதுவெளியில இப்ப பொன்முடி இருந்தாரு, அவர் ரொம்ப ஆபாசமா சைவம் வைணவம் சொல்லி இந்து மதத்தை பத்தி தவறா பேசினாரு. அதற்காக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கு? அப்ப தவறு செய்பவர்கள் அடுத்தவர்களை பத்தி அடுத்த மதத்தை பத்தி தவறுகளா பேசுறவங்களெல்லாம் கட்சிக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கறது யாரு? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநரை சந்திச்சு புகார் கொடுத்தவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அவரே கட்சியில அவங்களே கட்சியில சேர்க்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா தப்பு பண்ணிக்க, எது வேணா செஞ்சிக்க, உன் மேல நான் எவ்வளவு குற்றம் வேணாலும் சொல்றேன், ஆனா நீ என் கூட சேர்ந்தா நல்லவன். அப்ப எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்களுக்கு அப்ப இதெல்லாம் எதுவுமே தெரியாதா? நீங்க கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுற படத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்களா?